குழப்பங்கள் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு ஒரு நண்பர் வந்து ஒரு மெயில் பண்ணியிருக்காரு. நல்ல கேள்வி தான் அது. ஒரு முக்கியமான கேள்வி தான் அது. ஏன் அந்த கேள்வியை வந்து நம்ம முக்கியம்னு சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம நம்மளை நெறிப்படுத்தணும், சரிப்படுத்தணும், நம்ம வாழ்க்கையில் ஒரு அற்புதமான நிலை அடையணும். அதை வந்து இந்த ஞானமும், யோகமும், தியானமும் நம்மளுக்கு ஒரு நல்வழிப்படுத்தும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் இதுக்குள்ளே வர்றாங்க. அப்படி வரக்கூடியவர்களோட இந்த நம்பிக்கையை, இந்த பயிற்சிகள் எல்லாம் நிச்சயமாக நிறைவேற்றுகிறதா என்றால், அது ஒரு பயிற்சிகள் தான். அது ஒரு தன்மையில், அது ஒரு நிலையில், அது முன்னோர்கள் வகுத்து வைத்த ஒரு வாழ்வியல் கட்டமைப்புக்கான ஒரு பாடங்கள் அது. அவ்வளோதான். அது ஒரு சிலபஸ். இந்த விஷயத்திலிருந்து இதை நீங்கள் இப்படித்தான் அணுக வேண்டும். அந்த விஷயத்தை நீங்கள் கற்றுட்டீங்க, அதில் தேர்ச்சி அடைந்துட்டீங்க, அதுக்கு வந்து நீங்கள் யோகத்துலேயும் மற்ற விஷயங்களையும் எல்லாமே ப்ராப்பராக நீங்கள் உள்ளுக்குள்ளே வந்து எல்லாத்தையுமே தரவாக கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறதுக்காக மட்டுமே உங்களுடைய வாழ்க்கை ஒட்டுமொத்தமாக புரட்டி போட்டு மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குங்கிறத நடக்காது. இது